ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாயர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். மூலம் 4 பாதம், போராடம் 4 பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். தனுசு ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் குரு தசாபுத்தி பலன்களை பற்றி சொல்ல போகிறேன். குரு பகவான் ராசிநாதன், அதுபோல் குரு திசை உங்களுக்கு நடக்கும். ஒவ்வொரு தனுசு ராசி நேயர்களுக்குமே ஜனன ஜாதகத்தில் குரு இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாரு, குருவுடைய அமைப்பு எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பகுதி 1ன்னு உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்கை நான் இதில் கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். குரு தரும் கோடி நன்மைகள்னு தலைப்பு போட்டிருக்கோம். குருவை பற்றி தான் பேசியிருப்பேன். அது பகுதி 1. அதோடைய 2வது பகுதியாக இந்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் குருவுடைய தசாபுத்தி பலன்களை சொல்கிறேன். அதுபோல் குருவுடைய பார்வை பலன்கள், இந்த அமைப்பெல்லாம் சொல்கிறேன். ஏற்கனவே அந்த வீடியோவில் குருவை பற்றி நல்லா பேசியிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்களுக்கு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதுக்குமே ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்குல்ல, ஆரம்பத்தை பார்த்தா தான் தொடர்ச்சி தெளிவாக தெரியும். அதன் அடிப்படையில் அந்த வீடியோ லிங்கையும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். குருவை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் நான். குரு தனுசு ராசிக்கு ராசிநாதன் தான். லக்கண ரீதியாக அவர் மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லது செய்வார். குரு 6, 8, 12 மறையக்கூடாது. லக்கணத்தில் இருந்தாரா நல்ல அமைப்பு. எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலுமே குரு லக்கணத்தில் இருந்தாரா நல்ல அமைப்பு தான். குருவுக்கு ஆட்சி வீடு மீனம், மூல திரிவோண வீடு தனுசு, உச்ச வீடு கடகம். குரு சனி, ராகு, கேது கூட சேரக்கூடாது. அதுபோக அமாவாசை சந்திரன் கூட சேராமல் இருந்தாரா நல்ல அமைப்பு தான். சூரியன்கிட்டையும் முன்பின் 10 டிகிரியில் இணையாமல் இருந்தாலும் குரு நல்ல நிலைமையில் இருக்காருன்னு அர்த்தம். பொதுவாக குரு தனித்து இருக்கக்கூடாது. செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கலாம், பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து இருக்கலாம், புதன் கூட சேர்ந்து இருக்கலாம், சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கலாம். எக்காரம் முன்னிட்டும் குருவும் சுக்கிரனும் சமசத்துவமாக பார்க்கக்கூடாது. புதன் குருவை பார்க்கலாம், நல்ல அமைப்பு தான். ஸோ இந்த அமைப்புலலாம் குரு இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேயர்களே? குருவுடைய சுபத்துவம் பாவத்துவம் 2 இருக்குது. பாவ கிரகங்கள் சனி, ராகு, கேது கூட சேர்ந்துட்டால் பாவம் அடைஞ்சிடுவார். அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்தாலும் பாவம் அடைவார். அமாவாசை சந்திரன் பார்வை இருந்தாலும் பாவம் அடைவார். ஓகே, சுபத்துவமாக இருந்தார்னா அவர் புதன், சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் இவங்களோட தொடர்பில் இருந்தார்னா சுபத்துவம் அடைவார். குரு செவ்வாய் சேருது குருமங்கள யோகம். இந்த மங்கள யோகம் லக்கண கேந்திரத்திலும் கோணத்திலும் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். அதுபோக குரு சந்திரன் கூடயும் சேரலாம், குருச்சந்திர யோகம். குரு சூரியன் சமசத்துவமாக இருந்தார்னா சிவராஜ யோகம். அந்த சூரியனை வலிமை பெற்று இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியனை சுபத்துவப்படுத்துவார் குரு. குருவுக்கு பார்வை 5, 7, 9 தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் மற்ற ராசிகளை பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு லக்கணத்தில் இருந்தார்னா 90% நன்மை செய்வார், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. அதுபோக 2ஆம் இடம் மாரகஸ்தானத்தில் இருந்தார்னா மாரகத்தை கொடுப்பாரு. கன்னி, மிதுனம், மகர, கும்பம், ரிஷபம், துலாம் இந்த லக்கணங்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்துல இருந்தார்னா மாரத்தை கொடுப்பாரு. இந்த 6 லக்கணத்துக்குமே 2, 3, 7, 8, 12 குரு இருக்கக்கூடாது. இருந்தார்னா தான் தசையில் மாரம் கொடுப்பாரு. இப்போ தனுசு ராசியில் நிறைய பேருக்கு குரு தசை நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். குரு நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் அந்த 6 லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. நல்லா கவனிங்க, இது முக்கியமான இடம். இந்த இடம் ஏன்னா இப்போதைக்கு குரு தசை நடக்கிறவங்களுக்கு சரியில்லை சார், நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 6 லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. மகர, கும்பம், மகர, கும்பம், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி இந்த 6 லக்கணத்தில் பிறந்து குரு லக்கணத்தில் இருந்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருந்தார்னா கண்டிப்பாக மாரகத்தை கொடுப்பார். மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பார். அவர் என்ன செய்வார்னா ஆதிபத்திய விஷயத்தையும் கெடுப்பார், காரகத்தையும் கெடுப்பார். எந்த இடத்துல இருக்காரோ அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுப்பார். 2ஆம் இடத்துல இருந்தார்னா குடும்பத்தை விட்டு பிரிய வைப்பார். குடும்பத்தில் சண்டை இருக்கும், பண வரவு இருக்கார், பேச்சில் ஒரு நியாயம் இருக்காது, பேச்சால் கலகம் வரும். 3ஆம் இடத்துல இருந்தார்னா உடல் தைரியம் குறைஞ்சி போயிடும், சோர்வாக இருப்பாங்க, காரிய அனுகூலம் இருக்காது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 7ஆம் இடத்துல இருந்தார்னா கணவன் மனைவி பிரிவு, சொந்த பந்தத்தால் பிரச்சனை, நண்பர்கிட்ட பிரச்சனை, கடன் கப்பு வாங்கிட்டு ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துல பிறந்தார்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சரியா? வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டுருவார். 12ஆம் இடத்துல இருந்தார்னா விரயம் நிறைய இருக்கும், செலவில் நிறைய பெண்ணை வச்சு கடன் வாங்குகிற சூழ்நிலை கொடுத்துருவார். அதுபோல் குரு தனகாரகன், தன்னுடைய காரகத்தையும் கெடுப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்துருவார். பிள்ளைகள் விஷயத்தில் நிம்மதி இருக்காது, அசுப பலன்கள் நடக்கும். அதுபோக பணப்பிரச்சனையும் கொடுத்துருவார். குரு பணப்பிரச்சனை. அதுபோக வீட்டில் இருக்கிற நகை நட்டெல்லாம் விற்கிற அளவுக்கும் சில பேருக்கு சிக்கலான நிலைமையை கொடுத்து சங்கடப்படுத்துவார்.
குரு வந்து மாரகாதிபதியாக இருந்தார்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் இல்லைன்னா சில அசுப பலன்களை கொடுப்பார். அதனால தான் அந்த குரு தசை வந்து நல்லா இருக்காது. அதுபோக குரு தசையில் ஒவ்வொரு புத்திகளையும் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். பொதுவாக குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா, பண பற்றாக்குறை கொடுத்துருவார். எவ்வளோ தான் குடும்பத்தில் பணம் இருந்தாலும் செலவுகள் வரத்தான் செய்யும். அந்த அமைப்பை கொடுப்பாரு. ஒரு 50% லாபத்தை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துல இருந்தார்னா 75% லாபத்தை கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல இருந்தால் 50% பலன்களை கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆயுள் முழுக்க நல்ல பலன்களை கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருந்தாலும் 40% தான் பலன்களை கொடுப்பாரு. தன்னோட தசையிலும் சரி, பொதுவாகவும் சரி. 7ஆம் இடத்துல இருந்தார்னா ஓரளவு ஒரு 70% பலன்களை கொடுப்பாரு. இருந்தாலும் மாரகஸ்தானம் தான். சில லக்கணங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் சொன்ன லக்கணங்களுக்கு இருக்கக்கூடாது அவர். அதுபோக 8ஆம் இடத்துல குரு இருக்குது, ஆயுள் தீர்க்கும். ஆனால் பலன்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. வெளிநாட்டு வெளிமாநில யோகம் கிடைக்கும், தூரதேச பயணம் இருக்கும். 60% நல்ல பலன்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல குரு இருக்கலாம், அருமையான அமைப்பு. 100க்கு 100% நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு தசையில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகி நல்ல லெவலுக்கு ஓகோன்னு போயிடுவாங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்குது, நல்ல அமைப்பு கிடையாது. கேந்திரத்தில் வந்து குரு இருக்கக்கூடாது, பாவகிரகம் இருக்கக்கூடாது. 50% தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 100க்கு 100 நல்ல பலன்களை கொடுப்பாரு. 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு 75% நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா 12ஆம் இடம் வந்து லக்கணத்து பக்கத்தில் இருக்கிறாரு, திக்பலத்து பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருந்தாலும் விரைய செலவு இருந்துக்கிட்டே இருக்கும், சுப செலவு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த அமைப்பு தான். சரி, இப்போ லக்கணத்தில் இருந்தார்னா 5, 7, 9 பார்ப்பார். 2ஆம் இடத்துல இருந்தார்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்துல இருந்தார்னா 7, 9, 11 பார்ப்பார். 4ஆம் வீட்டில் இருந்தார்னா 8, 10, 12ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் வீட்டில் இருந்தார்னா 9, 11, 1ஆம் இடத்தை பார்ப்பார். இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல இருந்தார்னா 10, 12, 2ஆம் இடம், வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பை கொடுத்துருவார். 7ஆம் இடத்துல இருந்தாலும் 11, 1, 3 இந்த இடங்களை பார்ப்பார். சகோதர விஷயத்தில் இவங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, சகோதரனை விட்டு வெளியே வர மாட்டாங்க. 8ஆம் இடத்துல இருந்தாலுமே 12, 2, 4ஆம் இடத்தை பார்ப்பார். வீட்டை விட்டு வெளியே போய் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரே வாழ்நாள் முழுக்க அலைச்சல் திருச்சலாக தான் இருக்கும். 9ஆம் இடத்துல இருந்தாலும் 1, 3, 5ஆம் இடத்தை பார்ப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு, யோகமாக இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். 10ஆம் இடத்துல இருந்தாலுமே 2, 6, 8, 2, 6, 4ஆம் இடத்தை பார்ப்பார். இவங்க வந்து நல்ல வேலை பார்ப்பாங்க, உத்தியோக புள்ளியாக இருப்பாங்க, உத்தியோகம் பார்ப்பாங்க. இருந்த போதிலும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து குரு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுத்து உடல் வியாதியாக கொடுத்துருவார் குரு தசையில். 11ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். 7, 5, 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. கணவன் மனைவி பிள்ளை குட்டியோட நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 6, 8, 4ஆம் இடத்தை பார்ப்பார். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், குடும்பத்தோடு இணக்கமாக இருப்பாங்க. சில அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யும், அலைச்சல் திருச்சலோட வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஓகே நேயர்களே, நான் வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டாக தான் சொல்கிறேன், ரொம்ப எல்லாம் சொல்லலை. முடிஞ்சளவு பலன்களை சுருக்கி தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய நேரம் சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பேசுகிறீங்க சார், எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நேயர்களுக்கு வந்து பொன்னான நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. ஏன்னா அந்த இது இருக்குது, அதனால தான் நம்ம வந்து டயத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் சொல்கிறேன் நான். சரி நேயர்களே, பொதுவாக குரு கெட்டு போகாமல் இருந்தால் நல்ல அமைப்பு தான். சரியா, குரு கெட்டு போகாமல் சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க சாரத்தில் இருக்கணும். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் வந்து அவருக்கு நட்பு கிரகங்கள் தான். ஆனால் அமாவாசை சந்திரன் சாரத்தில் இருக்கக்கூடாது. பௌர்ணமி சந்திரன் சாரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார், எந்த லக்கணத்தில் இருந்தாலுமே. அப்படி இருந்தாருன்னா பூமி, இடம், மனை, வீடு இதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் இருக்கும். புத்திர பாய்க்கு நல்லபடியாக இருக்கும். சமுதாயத்தில் பேர், மரியாதை, புகழ் இருக்கும். பண வருவல் தாராளமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் இதில் நாணயம் தவறாமல் இருப்பாங்க. வாக்கை நல்லா காப்பாற்றுவாங்க. சொந்த பந்தத்தோட ஆதரவு இருக்கும். பெரியவரோட ஆசி இருக்கும். அரசு வழியில் நல்ல அனுகூலம் இருக்கும். இவங்களாம் வந்து பேங்கில் நல்ல உயர்ந்த பதவிகள் இருப்பாங்க. டீச்சர் வேலை பார்ப்பாங்க. லெக்சரர், ப்ரொஃபஸராக இருப்பாங்க. பலருக்கு உதவி செய்கிற அமைப்பில் இருப்பாங்க. சமுதாயத்தில் வந்து சோசியல் சர்வீஸில் பெரிய ஆளாக இருப்பாங்க. வெகுஜன தொடர்பு, பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற அமைப்பில் இருப்பாங்க. கோயில் குளத்தில் வேலை பார்ப்பாங்க. இந்து சமய அறநிலைத்துறையில் பெரிய பொசிஷனுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக தெய்வீக வழிபாடு பணிகளில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். நல்ல ஒரு காரியங்களுக்காக நல்ல பணங்களை செய்வாங்க. இதெல்லாம் குரு நலமுடன் இருந்தாருன்னா, நல்ல அமைப்பில் இருந்தாருன்னா பொதுவாக இருக்கிற பலன்கள். நான் தசாபதி பலன்கள் பின்னாடி வரேன். பொதுவாக குரு நல்லா இருந்தாருன்னா இந்த பலன்கள்லாம் கொடுப்பாரு. இன்னும் நிறைய இருக்குது. அதாவது அவருடைய காம்பினேஷனை பொறுத்து பலன்கள் மாறும். இருந்தாலும் சில பொது பலன்களை நான் சொல்கிறேன். குரு பலமிழந்து பகப்பட்டு இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி அவர் வந்து பாவத்துவம் அடைஞ்சிருக்கிறாரு. சனி ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு. சில அமைப்பில் கெட்டு போயிருக்கிறாரு. நீசம் மகரத்தில் நீசம் அறிஞ்சிருக்கிறாரு. பாவிகள் சேர்க்கை அப்படி இருந்தானா குரு அந்த தசா காலங்களில் கடுமையான பண நெருக்கடி இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்களே துரோகம் செஞ்சுருவாங்க. கடன் தொல்லைகள் இருக்கும். சொல்ல காப்பாற்ற முடியாத நிலையம் இருக்கும். நாணய குறைவு இருக்கும். சமுதாயத்தில் மதிப்பு குறைஞ்சி
ஒரு கெட்ட பேர் வாங்குற மாதிரி இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். இரத்த கொதிப்பு, சக்கரை நோய், மஞ்சக்காமாலை இது மாதிரி நோயெல்லாம் உண்டாகும். மஞ்சக்காமாலை நோய் உண்டாகிறதுக்கு வந்து குரு கெட்டு போனவங்களுக்கு தான் மஞ்சக்காமாலை நோய் உண்டாகும். சரியா? மஞ்சக்காமாலை நோய்ங்கிறது பெரிய கொடிய நோய். அந்த கொடிய நோய் வர்றதுக்கு குரு காரணமாக இருப்பார். அவர் வந்து அமாவாசை சந்திரன், சனி பகவான் பார்வை இதில் சரியில்லாமல் பாவத்துவமாக இருந்தார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் மஞ்சக்காமாலை வந்துட்டு போயிடும். அவர் நல்ல நிலைமை இருந்தார்னா காப்பாற்றிடுவார், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுவார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத கண்டங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், குடும்பத்தில் வறுமை, பிள்ளைகளிட பிரச்சனை, பிள்ளைகளால் பகைமை, பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறது, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை, சுப காரியங்களுக்கு தடை, சொந்த பந்தத்தை கூட விரோதம், செய்யும் தொழில் வியாபாரத்தில் நலிவு நஷ்டம் இதெல்லாம் இருக்கும். அதுபோக வந்து இவங்களாம் வந்து தன விரயம் இருக்கும். குடும்பத்தில் அமைதி குறைஞ்சி கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை இல்லாமல் ஒரு அபசுப பலன்களை கொடுத்துருவார். இதெல்லாம் வந்து குரு வந்து பாவத்துவம் நிலையில் இருந்தார்னா இந்த அமைப்பை செய்வார். ஓகே நேயர்களே, இப்போ வந்து நம்ம வந்து தசாபுத்திக்கு போவோம். தசாபுத்திக்கு போனோம்னா ஓரளவு தெரிஞ்சு போயிடும். குருவுக்கு வந்து புத்திநாதர்கள் எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க பார்ப்போம். குரு பொதுவாக வந்து நல்லது தான் செய்யணும்னு நினைப்பார். எப்போயுமே ஒருத்தான பொன்னானன் இயற்கை சுபர் தான், யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார். வேறு வழி இல்லாமல் கர்மாவின் அடிப்படையில் அவர் வந்து சரியில்லாத இடத்துல இருந்தார்னா கெடுபலங்களை கொடுப்பாரு. புத்திநாதர்கள்னு இருக்கிறாங்க, ஒவ்வொரு புத்திநாதர்கள் இருக்கிறாங்க. குரு திசையில் குரு புத்தி நடக்கும். அதுக்கடுத்து சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இப்படி 9 கிரகங்களுடைய புத்தியும் அவர் கூட நடக்கும். இதில் குருவை சேர்க்காமல் 8 கிரகங்களுடைய புத்தி நடக்கும். இதில் வந்து மற்ற புத்திநாதர்களும் தசாநாதனுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இந்த பலன்கள்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா குரு திசை இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குருவுக்கு வந்து தசாநாதர்கள், இப்போ ஒருத்தருக்கு வந்து குரு திசை புதன் புத்தி நடக்குன்னா குரு இருக்கிற வீட்டுக்கு வந்து புதன் வந்து 6, 8, 12 மறைக்காமல் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படியே மறைஞ்சு இருந்தாலுமே அந்த புதன் வந்து ஸ்தான பலம் வரணும். ஸ்தான பலம்னா என்ன? கன்னி, மிதுனம், இல்லைனா மற்ற இடத்துல இருக்கணும், அவருக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும். ஸ்தான பலம்னா என்ன? ஆட்சி உச்சம் அடைகிறது தான் ஸ்தான பலம். நட்பு வீட்டில் இருந்தாலுமே 6, 8, 12 மறையக்கூடாது. ஏதோ 100க்கு 50% நல்ல பலன்களை செய்வார். பகைமைப்பட்டுட்டால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து குரு வந்து ஒருத்தருக்கு வந்து மேசத்தில் இருந்து புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், இது நல்ல அமைப்பு இல்லை. குரு திசை புதன் பற்றி வறுத்து எடுத்துரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது எந்த லக்கணமாக இருந்தாலுமே குரு மேசத்தில் இருக்கிறாரு. குரு மேசத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான், ஸ்தான பலம் பட்டு நட்பில் இருக்கிறாரு. ஆனால் புத்திநாதன் வந்து அவருக்கு 8ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தார்னா பகைமை பெறுவார். யார்? புதன் வந்து விருச்சிகத்தில் கொடிய பகைமை பெறுவார். அப்படி ஒரு சஷ்டாச அமைப்பு. குருவுக்கு புதன் வந்து 8ஆம் இடத்துல இருப்பார். இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து குரு திசை புதன் பற்றி நல்லா இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரியா? இப்படி நிறைய உதாரணம் இருக்குது. அது மாதிரி எப்பயுமே தசாநாதர்களுக்கு வந்து புத்திநாதர்கள் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படியே மறைஞ்சாலுமே அவங்க பகைமை பெறக்கூடாது. பகைமைப்பட்டுட்டாங்கன்னா அந்த புத்தி நல்லா இருக்காது. அந்த புத்தி காலம் எவ்வளவோ 2 வருஷமோ 3 வருஷமோ நல்லாவே இருக்காது, கஷ்டப்படுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து குறிப்பிட்ட காலம் கஷ்டப்படுவாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட காலம் ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு தொடர்ந்து வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்கும், தலை தூக்க முடியாது. அவங்க தான் பிரச்சனை ஆளாவாங்க. என்னால் வந்து கடந்த ஒரு 6, 7 வருஷமாக சரியில்லைங்க, வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களை பார்த்தோம்னா அந்த அசுப தசா புத்திகள் நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? குரு திசையில் சனி புத்தி புதன் புத்தி நடக்கும். அவங்க வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க? அவங்க வந்து விருச்சிக லக்கணத்திலேயோ இல்லைன்னா மேச லக்கணத்திலேயோ பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை சனி புத்தி புதன் புத்தி நல்லா இருக்காது. அந்த புத்திநாதர்களும் வந்து குருவுக்கு வந்து சஷ்டகாசமாக இருப்பாங்க. குருவுக்கு வந்து 6, 8, 12 மறைஞ்சிருப்பாங்க. அப்படி மறைஞ்சிருந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் குரு திசை புதன் புத்தி நடக்குது, அவர் வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு. கடகலக்கணத்தை குரு நல்லது செஞ்சாலுமே புதன் வந்து கெடுதல் தான் செய்வார். அவர் வந்து குருவுக்கு பின்னாடி மீனத்தில் நீசமாக இருந்தார்னா குரு திசை புதன் புத்தி நல்லா இருக்காது. அதுக்கு முன்னாடி நடந்த குரு திசை சனி புத்தி, சனி பகவான் வந்து குருவுக்கு வந்து 8ஆம் இடம் விருச்சிகத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் இருக்காது, சஷ்டாச அமைப்பு. அது குருவுக்கு வந்து அந்த கிரகங்கள் 6, 8, 12 மறையக்கூடாது. சரியா? 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவு சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். குருவுக்கு 3ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி அமைப்பில் கிரகங்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த தசா முழுக்க நல்ல பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் ஜோதிடத்தில் நிறைய காம்பினேஷன் இருக்குது. அது வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவு தெரியும். தெரியாதவர்கள் வந்து ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. சரி நேயர்களே, ரொம்ப சொன்னோம்னா ஜோதிடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது என்னுடைய நோக்கம் அல்ல, உங்களுக்கு அது தேவையும் இல்லை. குரு திசை குரு புத்தி எவ்வளோ நாள் சார் இருக்கும் அப்படின்னோம்னா, தனது திசை தனது பற்றி பொதுவாக நல்லா இருக்காது. எந்த திசையாக இருந்தாலுமே தனது திசை தனது பற்றி நல்லா இருக்காது. அப்படி நல்லா இருக்கணும்னா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு சுபச்சாரம் எடுத்துருக்கணும். இப்போ ஒரு முக்கியமான இப்போ தான் கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சுபச்சாரம்னு ஒன்று இருக்குங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். வீடியோவில் எடுத்து கொஞ்சம் கூட தான் இருக்கும், பொறுமையாக கேளுங்க. ரைட்டு. இப்போ வந்து மேசத்தில் குரு இருக்கிறாருன்னா அவர் வந்து அசுபதி 1ஆம் பாதத்தில் இருக்கலாம்,
சரியா? அடுத்து பரணி 2, 3, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு. ரிஷபத்தில் வந்து கார்த்திகை 4ஆம் பாதம், ரோஹிணி 2ஆம் பாதம், மிருகசீரிஷம் 2ஆம் பாதம். மிதுனத்தில் இருக்கிறாரு. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், திருவாதிரை 1, 4, புனர்பூசம் 2. அடுத்து கடகத்தில் இருக்கிறாருன்னா புனர்பூசம் 3ஆம் பாதம், ஆயிலியம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த பாதத்தில் அந்த நட்சத்திர பாதத்தில் இருந்தாருன்னா தன்னுடைய திசையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு, புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து சிம்மத்தில் மகம் 2ஆம் பாதம், பூரம் 1ஆம் பாதம், 3ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம். அடுத்து வந்து கன்னிராசியில் வந்து உத்திரம் 4ஆம் பாதம், அஸ்தம் 2ஆம் பாதம், அதுக்கடுத்து சித்திரை 2ஆம் பாதம். அடுத்து வந்து துலாமில் இருக்கிறாரு. சித்திரை 3ஆம் பாதம், சுவாதி 1, 4, விசாகம் 2ஆம் பாதம். அடுத்து வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாரு. அனுசம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், கேட்டை 1ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்து மூலத்தில் இருக்கிறாரு. மூலத்தில் வந்து மூலம் 2ஆம் பாதம், தனுசு ராசியில் மூலம் 2ஆம் பாதம், போராடம் 2, 3, உத்திராடம் 1ஆம் பாதம். அடுத்து வந்து மகர ராசியில் இருக்கிறாரு. உத்திராடம் 4ஆம் பாதம், திருவோணம் 2ஆம் பாதம், அவிட்டம் 2ஆம் பாதம். அடுத்து வந்து கும்ப ராசி, அவிட்டம் 3ஆம் பாதம், சதயம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், பூரட்டாதி 2ஆம் பாதம். மீன ராசியில் இருக்கிறாரு. உத்திரட்டாதி 2, 3, ரேவதி 1ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த அமைப்பில் இருந்தாருன்னா குரு வந்து தனது திசை தனது புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, இதே மாதிரி புத்திநாதர்களையும் எடுத்துக்கலாம். புத்திநாதர்களும் நான் சொன்ன ராசியில் இந்த நட்சத்திர பாதங்கள் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஓகே, இப்போ குரு திசை குரு புத்தி வந்து 2 வருடம் 1 மாதம் 18 நாள் நடக்கும். குரு பகவான் பலமாகி நான் சொன்ன விஷயத்தில் நான் சொன்ன வகையில் பலமாகி நல்லா இருந்தார்னா இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீகப்பட்டு இருக்கும், தெய்வ காரியங்கள் செய்வாங்க. புண்ணிய நதிகளில் நீராட யோகம் இருக்கும். வீட்டில் யாகம் கோகம் கணபதி கோமெல்லாம் வைப்பாங்க. நல்லா இருக்கும். சங்கீதம், இசை, நாடகம் இதில் நல்லபடியாக இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு மேற்றம் இருக்கும். படிப்புனா ஆரம்ப கல்வி இல்லை, வயதானவங்களுக்கு வந்து கூடுதலாக படிப்பாங்க. PhD MPhil படிப்பாங்க, இல்லைன்னா உயர்கல்வி படிப்பாங்க. சொந்த பந்தத்தோட ஆதரவு இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை வீட்டில் இருக்கும். அரசு வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் நல்லபடியாக இருக்கும். மற்றவங்களை வழிநடத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். இதெல்லாம் வந்து குரு திசை குரு புத்தியில் குரு நல்லா இருந்தார்னா. குரு கெட்டு போயிட்டார் சார், பலம் இழந்து போயிட்டாருன்னா எதிரிலால் தொல்லை இருக்கும், பண நஷ்டம் இருக்கும், தேவையற்ற வம்பு வழக்கில் சிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். கணவன் மனைவிகளை விட்டு மனைவி, அதாவது குடும்பத்தை விட்டு வெளியே போய் சன்னியாசம் போகிற மாதிரி இருக்கும். தேக ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டு நோயால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதுக்கு வழிபாடு என்ன சார்? குரு திசை குரு புத்திக்கு வந்து ருத்திர ஜபம் தான். சிவநாமத்தை சொல்லணும், சிவபெருமானை வணங்கணும். அடுத்து குரு திசையில் சனி புத்தி வந்து 2 வருடம் 6 மாதம் 12 நாட்கள் நடக்கும். சனி பகவான் வந்து சுபத்துவமாக இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். ஓகே, சனி பகவான் பலம்பட்டு இருந்தாருன்னா தனதானியம் இருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். வெகுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு, அப்புறம் வந்து இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். சேமிப்பு நல்லபடியாக இருக்கும். அரசு வழியில் நல்ல உயர்வான பதவிகள் கிட்டும். வண்டி வாகன யோகம் இருக்கும். நல்ல நிறைய வேலைக்காரங்களை வச்சு தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல வேலையும் பார்ப்பாங்க, தொழிலும் பண்ணுவாங்க. நல்லா ஏர்னிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. சனி பகவான் கெட்டு போயிட்டார் அப்படின்னா பண வரவில் கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். அரசு வழியில் தொல்லை இருக்கும், அபராதம் செலுத்துகிற சூழ்நிலை இருக்கும். வண்டி வாகனங்களால் விபத்துக்கள், அது மாதிரி பெத்த பிள்ளைகள் சொந்த பந்தத்தால் துன்பங்கள், நண்பர்களால் பிரச்சனைகள், இப்படி ஒரு அசவ பலன்களை கொடுத்துருவார். குரு திசை சனி புத்தியில் வந்து சிவநாமத்தை தான் சொல்லணும். சிவநாமத்தை சொல்வது ரொம்ப சிறப்பு. குரு திசை புதன் புத்தி வந்து 2 வருடம் 3 மாதம் 6 நாட்கள் நடக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். புதன் வந்து கெட்டு போகக்கூடாது. புத்திக்காரன் புதன். அதாவது குரு வந்து ஒரு ஞான கிரகம், புதன் வந்து ஒரு அறிவு கிரகம். ஞானமும் அறிவும் சரியா, இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தான். இருந்தாலும் குருவுக்கு வந்து புதன் அந்த அளவுக்கு பிடிக்காது. புதன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. குரு திசை புதன் புத்தியில் புதன் வந்து பலம் விட்டு இருந்தார்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, அறிவுபூர்வமாக இருப்பாங்க. நல்லா வந்து ஒரு உயர்கல்வி சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருப்பாங்க. நல்ல ஒரு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. நல்ல ஒரு விவரமாக இருப்பாங்க. கணக்கு, கம்ப்யூட்டர் இதில் நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். நல்ல எந்த ஒரு இதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இருக்கும். நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சரியா, நல்ல ஒரு பலன்கள் தான் இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும். நல்ல பலன்களை புதன் புத்தியில் கொடுப்பாரு. புதன் சரியில்லை, கெட்டு போயிட்டார் அப்படின்னா, புதன் பலம் இருந்தார்னா ஞாபக சக்தி குறைஞ்சி போயிடும். எந்த ஒரு காரியத்தை புத்திசாலித்தனமாக செய்ய முடியாது. நிலை தடுமாட்டம் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடம்புல அலர்ஜி வருது, ஃபுட் பாய்சன் ஆகுது, இது மாதிரி உடல்நல கோளாறாகி மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி கிட்ட பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, தாய்மாமன் வழியில் விரோதம், மாமன் மச்சன பிரச்சனைகள், நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து நடந்து ஒரு அசுவ பலனை கொடுத்துட்டு போயிடுவார். குரு திசை புதன் புத்தியில் வந்து
கோதானம் பண்ணலாம். கோதானம்னா என்ன? பசுமாடை வந்து இப்போ பசுமாடத்தில் கொடுக்கலாம். கோயிலில் வந்து கோமாடம் இருக்கும், அங்கே வந்து தானம் பண்ணலாம். அதுக்கு கொடுக்க வசதி இல்லாதவங்க வந்து புதன் புத்தியில் புதன் உரையில் புதன்கிழமை காலையில் 1 to 6 இல்லைனா மதியம் 1 to 2, காலையில் 6 to 7, ஆமாம் காலை அதிகாலை 6 to 7 இல்லை மதியம் 1 to 2 பசுமாட்டுக்கு பச்சரிசி சாதம் கொடுக்கலாம். சரியா? பச்சரிசும் பாசிப்பருப்பும் கலந்து சாதத்தை கொடுத்தோம்னா நல்லபடியாக இருக்கும். இல்லைனா சக்கரை பொங்கல் கூட கொடுக்கலாம், அதுலேயும் அந்த காம்பினேஷன் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து குருதிசை கேது புத்தி. குருதிசை கேது புத்தி வந்து 11 மாதம் 6 நாட்கள் நடக்கும். கேது நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. பொதுவாக குருதிசை கேது புத்தி நல்ல பலன்களை தராது. கேது வந்து நல்ல இடத்துல இருக்கணும். கேது வந்து கும்பம் விருச்சிகம் கண்ணியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போகாமல் நல்ல நிலைமை இருந்துச்சாலும் கேது நல்ல பலன்களை கொடுப்பாரு. கேது நின்ற வீட்டு அதிபதி, அதான் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலம் மட்டும் இருந்தால் நல்ல புகழ் கௌரவம் இருக்கும். தனதானியங்கள் கிட்டும், ஆடை அபரங்கள், சொந்த பந்தத்தால் ஒரு உதவி கிடைக்கும். இவங்களாம் நல்ல ஒரு யோகம் பண்ணுவாங்க, நல்ல ஒரு இது இருக்கும். சரியா? கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க, இறை வழிபாடு நல்லபடியாக இருக்கும். தூரதேச பயணங்கள் இருக்கும். தொட்டகாரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கேது கெட்டு போயிட்டார் சார் அப்படின்னா, கேது கெட்டு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போயிடுச்சு. அதுபோல் கேது வந்து நல்ல நிலைமையில் இல்லை. கேது ஏற்கனவே வந்து ஒரு ஞானகாரகம் தான். அவர் மற்றவங்களுக்கு கெடுப்பார். அவர் எப்படி சார் கெட்டு போவார்னா, அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போயிருக்கும். அதுபோல் கேது வந்து கோணத்துலேயோ சுபஸ்தானத்திலேயோ இருக்கக்கூடாது. பொதுவாக கேது வந்து 3, 6, 10, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 2, 4, 5, 7, 10, 11 இருந்தாருன்னா 10ஆம் இடத்துல இருந்தால் 10, 11 கூட பிரச்சனை கிடையாது. 2, 4, 5 இந்த இடத்துல இருக்கக்கூடாது கேது. சரியா? 2, 4, 5 இந்த இடத்துல லக்கணம் இந்த மாதிரி இடத்துல இருந்தாருன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். கேது பல மருந்து இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மந்த நிலை இருக்கும். வம்பு வழக்கில் பிரச்சனை, வாழ்க்கையில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தொட்டக்காரியங்களில் வந்து தடை இருக்கும். காரிய அணுகலும் இருக்காது. வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கும். அவமானம் இருக்கும். எதிர்பாராத விபத்துக்கள் இருக்கும். பெண்களாக இருந்தால் கருச்சதவு இருக்கும். கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு, டைவர்ஸ் ஆகிறது எல்லாமே வந்து ஒரு அசுப பலன்களை கொடுப்பாரு. அணுகலுமற்ற சூழல் இருக்கும். குருதிசை கேது புத்திக்கு வந்து சிவபெருமானை கும்பிடணும், சிவார்ச்சனை தான். அடுத்து குருதிசை சுக்கிர புத்தி. இது வந்து சுக்கிர புத்தி வந்து 2 வருடம் 8 மாதங்கள் நடக்கும். பொதுவாக குருவுக்கு சுக்கிரனுக்கு ஒத்து போகாது. குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுரகுரு. லக்கண ரீதியாக 2 பேரும் நல்ல தொடர்பில் இருந்து நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை, சுமத்தாக போயிடும். சுக்கிரன் பலம் பட்டு இருந்தார்னா சுபிச்சமாக இருக்கும், பூரிப்பு சந்தோஷம் இருக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். பொன்பொருள் ஆடாபரணம் வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அலங்கார பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கி வைப்பீங்க. உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அரசு வழியில் கௌரவமாக இருக்கும். உடல் நலமும் நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்கும். சுக்கிரன் கெட்டு போயிட்டார். சுக்கிரன் எப்படி சார் கெட்டு போவார்? சுக்கிரன் வந்து சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் ஆகி போட்டார். சனி ராகு கூட சேர்ந்துட்டார். இல்லைனா கேது கூட சேர்ந்து இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? அதுபோல் சுக்கிரன் வந்து 3, 8 மறையக்கூடாது. லக்கணத்துலேருந்து 3, 8 மறைஞ்சாலுமே அந்த சுக்கிர புத்தி நல்ல பலன்களை கொடுக்காது. சுக்கிரன் கெட்டு போய் பலம் இழந்துட்டாருன்னா உடல்நல குறைவு இருக்கும். மர்மஸ்தானங்களில் நோய் இருக்கும். பண விரயம் இருக்கும். கணவன் மனைவிக்கிட்ட இல்வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவாக இருக்கும். பெண்களால் அவமானம் உண்டாகும். அது பெண்கள்லாம் ஆண்களால் அவமானம் உண்டாகும். ஆண்கள்லாம் பெண்களால் அவமானம் இருக்கும். பொன்பொருளை இழக்க நேரிடும். பொன்பொருளை இழக்கிறதுனா என்ன? இருக்கிற நகை நட்டை விற்று பேங்கில் வைக்கிறது, இல்லைனா விற்று திங்கிறது, இது மாதிரி அசுப பலனை கொடுத்துருவார் சுக்கிரன். இதுக்கு வந்து குருதிசை சுக்கிர புத்திக்கு வந்து கிருஷ்ண வழிபாடு தான். கண்ணபிரானை கும்பிடணும், கண்ணனுடைய நாமத்தை சொல்லணும். அடுத்து குருதிசை சூரிய புத்தி. இந்த காம்பினேஷன் நல்லதான். சூரியனுக்கும் குருக்கும் ஒத்து போகும். இருந்தாலும் குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். சூரியன் பலமட்டு இருந்தாலுமே தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். வீட்டில் குடும்பத்தில் மனைவியாலும் சரி பிள்ளைகளாலும் சரி நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். நகை நட்டுலாம் வீட்டுக்கு வாங்கி போடுவீங்க. இடம் மனை வாங்கி வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கலாம். திருமண காரியங்கள் கை கொடுக்கும். ஆள் நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்கும். அரசியல் அரசாங்க வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அரசு வாழ்க்கை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படும். சூரியன் சரியில்லை சார், புத்திநாதன் சரியில்லை, சூரியன் கெட்டு போயிட்டார், சனி பார்வையில் இருக்கிறாரு, ராகு கூட சேர்ந்துட்டார், கேது கூட சேர்ந்துட்டார், அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறாருன்னா சூரியன் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். நல்லா இருக்காது. வந்து தன்னம்பிக்கை போயிடும். ஆள் வாழறதுக்கு தகுதிட்டு இருப்பாங்க. ஆத்மகாரன் கெட்டுப்பட்டாலே தன்னம்பிக்கை போயிடும், வைராக்கியம் போயிடும். சரியா? பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். பண விரயம், உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு, கண்களில் பாதிப்பு, இடம் விட்டு இடம் போக வேண்டிய சூழ்நிலை, தந்தைக்கு ஆகாது, தந்தை வழியில் கண்டம், தந்தையோட விரோதம், பங்காளிகள் பிரச்சனை, இப்படி நிறைய அசுப பலனை கொடுத்து கெடுத்துருவார். பூர்வ புண்ணிய சொத்து பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து, இட பிரச்சனை, நில பிரச்சனை, வாய்க்கா வரப்பு தகராறு, இப்படி எல்லாத்தையும் கொடுத்து
அரசு வழியில் தண்டனையும் கொடுத்துருவார். அப்படி ஒரு அமைப்பை சூரியன் கொடுத்துருவார். இதுக்கு பரிகாரம் வழிபாடு அப்படின்னா சூரிய நமஸ்காரம் தான். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தாலே தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்து வந்து சந்திரதசை. சந்திரதசை வந்து ஒரு வருடம் 4 மாதம் நடக்கும். சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும், வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். அது வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சம் வரைக்கும் இருந்தாலும் சந்திரன் பலமாக இருக்காருன்னு அர்த்தம். சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். சனி பார்வையிலையோ இல்லைன்னா ராகு எதிர் கூட சேராமல் இருக்கணும். கெட்டு போகாமல் இருந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அமாவாசை சந்திரனாகவும் இருக்கக்கூடாது. சந்திரன் பலம் மட்டும் இருந்தாருன்னா அரசாங்க வழி நல்ல ஏற்றம் இருக்கும், பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம்லாம் வாங்கி போடலாம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் திருமணம் நடக்கும், நல்ல சாப்பாடு விஷயத்தில் நல்லா இருக்கும். சரியா, நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க. கடற்கலந்து வெளிநாட்டு போகிற அமைப்பும் கிடைக்கும். நல்ல ஒரு ஏற்றமான பலன்களை சந்திரன் கொடுப்பாரு. குருச்சந்திர யோகம் சொல்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சந்திரன் கெட்டு போயிட்டார் சார், அவர் நல்ல நிலைமையில் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு வந்து வியாதிகள் வந்துடும். சரி, அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கும், சைனஸ் பிரச்சனை இருக்கும், நீர் நிலையில் கண்டங்கள் ஏற்படும். சரியா, பயணங்கள் அலைச்சல் இருக்கும், டென்ஷனாக இருக்கும், தாய்க்கு தோஷம் கட்டும், தாய் வீடு உறவுகிட்ட பிரச்சனை இருக்கும், தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், மனசஞ்சலம், குழப்பம், மன விரோதம், துக்கம், பேர் பாதிக்கப்படுறது, ஊரை விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, வெளியூரில் போய் வேலைக்கு போகிறது, அங்கே ஒழுங்காக சாப்பாடு கிடைக்காம இடம் கிடைக்காம அலைஞ்சு திரிஞ்சு ஆளே வந்து அட்ரஸ் தெரியாமல் காலியாகி போயிடுறது தான் இந்த சந்திர புத்தியில் அமைக்கும். சந்திரன் சரியில்லாமல் போயிட்டாருன்னா ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருவார். ஏன்னா மனோகாரகன் அல்லவா, மனதுக்கும் உடலுக்கும் உரியவன். ஒரு மனுஷனுக்கு மனமும் உடலும் கட்டுப்போச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு தனி மனிதன் வாழ தகுதியற்ற நிலையாக ஆகிப்போயிடும். சந்திர புத்திக்கு வந்து என்ன பண்ணணும்னா அம்மனை கும்பிடணும். சரியா, துர்க்கை அம்மனோ காளி அம்மனோ கும்பிடுறது ரொம்ப சிறப்பு தான். ஓகே, அடுத்து வந்து குருதிசை செவ்வாய் புத்தி. இது வந்து நல்ல அமைப்பு தான், குருமங்கள யோகம் அப்படிம்பாங்க. ஆனால் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும், செவ்வாய் கெட்டு போகாமல் இருக்கணும். சரியா, சனி ராகு கேது கூட சேராமல் இருக்கணும். கேது கூட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, ராகு சனி கூட சேராமல் இருக்கணும். அமாவாசை சந்திரன் சம்மந்தப்படாமல் இருந்தாருன்னா செவ்வாய் புத்தி சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து 11 மாதம் 6 நாட்கள் நடக்கும் செவ்வாய் புத்தி, குருதிசையில் செவ்வாய் புத்தி. செவ்வாய் பலம் பெற்று இருந்தார்னா இடமனை வீடு விவசாயம் நல்லபடியாக இருக்கும், சகோதர வழி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட துறையில் நல்லபடியாக இருக்கும், அந்த டாக்டர் தொழில் பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல சிறப்பாக இருக்கும், சொந்த பந்தத்தால் ஒரு ஏற்றம் இருக்கும், உடன்பிறப்புகளால் நல்ல ஒரு லாபம் இருக்கும், தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுபகாரியங்கள் கை கொடுக்கும், நல்ல ஒரு பலன்களே கொடுப்பாரு. ஏன்னா குரு செவ்வாய் வந்து நல்ல காம்பினேஷன். செவ்வாய் கெட்டு போயிட்டாரு, ராகு கூட சேர்ந்துட்டாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு, அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துட்டாரு, இல்லைன்னா சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிட்டார், அப்படி ஒரு அமைப்பில் இருந்தார்னா செவ்வாய் கெட்டு போயிட்டார். செவ்வாய் கெட்டு போய் பலம் மலர்ந்து இருந்தார்னா பங்காளிகள் சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, வீடு மனையை பிரிச்சுட்டு போகிறது, பாகப்பிரிவினை எல்லாமே நடக்கும். பகை, தேவையற்ற வம்பு வழக்கு, உடல்நலத்தில் பாதிப்பு, வெட்டு காயங்கள், விபத்து, சிறை தண்டனை, பெண்களால் அவமானம், பெண்களால் ஆபத்து, வெளிநாட்டில் சிக்கி தவிக்கிறது. சில பேர் வெளிநாட்டுக்கு போய் மாட்டிக்கிறாங்க. வெளிநாட்டில் எதனாச்சும் தப்பு பண்ணிவிட்டு அங்கே தண்டனை வாங்குறது, அங்கே அவங்க பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்குருவாங்க, விசாவை கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் சில பேர் நடக்கிறதுக்கு வந்து இந்த செவ்வாய் புத்தியில் தான் நடக்கும். செவ்வாய் வந்து கெட்டு போயிருப்பார். செவ்வாய் தசா புத்தியில் சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை நடக்க தான், இது மாதிரி நேரத்தில் தான் நடக்கும். பைத்தியம் பிடிக்க வச்சுருவார். சரியா, மனக்குழப்பங்கள் இருக்கும், நெருப்பால் பாதிப்பு இருக்கும். சரியா, ஏதோ ஒன்று நடக்கும், எல்லாமே நடக்காது, ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ நான் இங்கே சில பலன்கள் சொல்கிறேன், நல்ல பலன்களும் சொல்கிறேன், கெட்ட பலன்களும் சொல்கிறேன், சாதகத்தையும் சொல்கிறேன், சாதகமற்றதையும் சொல்கிறேன். இதெல்லாம் நடக்குமா சார்னா எல்லாம் நடக்காது, ஏதோ ஒன்று நடக்கும். சரியா, அப்படி தான். மழை பெஞ்சு என்ன சார் நடக்கும், இடி அடிக்கும், மின்னல் அடிக்கும், மழை ஓன்னு பெய்யும், தெருவில் வெள்ளம் வரும், ஓரளவுக்கு தண்ணி வரும், இல்லைன்னா ஊரே அடிச்சிட்டு போயிடும். இப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா, அது வந்து அந்த நிலைமையை பொறுத்து, அந்த ஜாதகத்தை பொறுத்து, அந்த பெய்கிற மழையின் அளவை பொறுத்து. அது மாதிரி தான் அந்த ஜனன ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும், சரியில்லைன்னா ஆளை காலி பண்ணிட்டு போயிடும், மோசமாக போயிடும் நிலைமை. ஓகே, குருதிசை செவ்வாய் புத்திக்கு வழிபாடு முருகப்பெருமானை தான் கும்பிடணும். சரியா, முருகப்பெருமானை கும்பிடணும், கந்தசை கவசம் படிக்கணும். அடுத்து குருதிசை ராகுபத்தி, இதோட வந்து குருதிசை முடிஞ்சு போயிடும். குருதிசை ராகுபத்தி 2 வருடம் 4 மாதம் 24 நாட்கள் நடக்கும். ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். தசாநாதன் ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமை இருந்தாலும் ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகு வந்து நல்ல பலன்களுக்கு சிறப்பாக செய்வார். சில நேரம் கெட்ட பலன்களும் கொடுப்பார். அது வந்து அவருடைய இயல்பை பொறுத்து. அரசு வழியில் சின்ன சின்ன சோதைகள் இருந்தாலுமே திடீர் தனவர்கள் பணவர்கள் இருக்கும், நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் பண்ணுவார். அதுமாதிரி ராகு பலமளந்து போயிட்டார், கெட்டு போயிட்டார் அப்படின்னா பண வரையம் இருக்கும், திருடுகளால் தொல்லை இருக்கும், பொருள்கள் திருடு போயிடும்,
எதிர்பாராத கலகம், உடல்நிலை பாதிப்பு, தோல் நோய்கள், இப்படி துக்கமான சம்பவத்தை கொடுத்து ஆளை கெடுத்து சுருட்டி எடுத்துருவார். சரியா? அதனால் ராகு கெட்டு போகக்கூடாது. சரி, ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும். ராகு கெட்டு போயிட்டாருன்னு என்ன அர்த்தம்? ராகு வீடு கொடுத்துக்கிறத சரியில்லைன்னு அர்த்தம். அதுபோக ராகு வந்து சுபாதிபத்தியத்தில் இருக்கக்கூடாது. சுபாதிபத்தியத்தில் இருந்தாருன்னா அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுத்துருவார். அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுக்கிறது தான் வந்து மனிதன் கெடுபலன்கள். இப்போ ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலும் என்ன, வாக்கு சரி இருக்காது, பேச்சில் பிரச்சனை வந்துடும், பேசியே வந்து பிரச்சனை இழுத்துக்குருவாங்க, குடும்பத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை வந்துடும். 4ஆம் இடத்துல இருந்தாலும் தாய்க்கு ஆகாது, வீடு வண்டி வாகன யோகம் இருக்காது, எதை விற்று திங்கிற மாதிரி இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்தாலும் பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளை வந்து வம்பு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இல்லை பிள்ளைகள் வந்து கடனை வச்சுருவாங்க, பிள்ளைகள் கடனை அடைக்கிறதுக்கு சொத்து பத்து விற்கிற மாதிரி ஆயிரும். 7ஆம் இடத்துல இருந்தாலும் கணவன் மணி பிரச்சனை, பஞ்சாயத்து தான், கணவனுக்கு மணிக்கு ஒத்து போகுது, அந்த பிரச்சனை அது ஒரு பெருசியாக போகும். கணவன் மணி பிரச்சனையே சொல்லே மாறாது. கணவன் பிரச்சனை நாட்டில் நிறைய இருக்குது இன்றைக்கி, அதனால் அதுக்குள்ளே போக வேண்டாம். 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை, வம்பு வழக்கு. 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம், அதாவது கணவன் மணி வாழ்க்கைக்கு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். ஸோ ஒருத்தன் வந்து கணவன் மனைவி ஆகி திருமணம் ஆகி மனைவியோட வாழ்க்கை நடத்தும்போது அதுக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் தான். அது கெட்டு போயிடும். பிரச்சனை எப்படி வருது பாருங்கள். கணவன் மனைவி பிரச்சனை, 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஆகி போயிடும். அடுத்து வந்து 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாப்பனுக்கு பிரச்சனை கொடுத்துருவார். 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா தொழில் நல்லாயிருக்கும், திடீர்னு தொழிலில் கவுத்தி விட்டுருவார். 12ஆம் இடத்துல இருந்தானா சைன போகும், தூக்கம் இல்லாமல் போயிடும். சரியா? எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் ஒரு நாடோடி வாழ்க்கையை கொடுத்துருவார், மனதில் நிம்மதியை எடுத்துருவார். இப்படி இதெல்லாம் கிரகங்கள் வந்து அசுப பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, குரு பொதுவாகவே குருவுக்கு பரிகாரம், குரு திசை நடக்குன்னா அதுக்கு பரிகாரம் வந்து வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கணும். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடை மலரை போடலாம், மஞ்சள் நிற மலரில் அலங்காரித்து நெய் தீபம் ஏற்றலாம், 5 முக ருத்ராட்சம் அணியலாம். அது வந்து உங்களோட இதை பொறுத்து தான். அது உங்களுக்கு கோயில் குருக்கள் இதுக்கிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு அதில் ஐடியா கிடையாது. இந்த ஸ்படிக மாலை போடுறது, ருத்ராட்சம் போடுறது, இன்னும் நிறைய மாலையெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து இருக்குது. சரியா? வழிபாடை பொறுத்து, மனித பொறுத்து இருக்குது. ஏன்னா டக்குன்னு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, மன சுற்றி இருக்கணும். ருத்ராட்சம் போடுறதுக்கெல்லாம் ஒரு ஆன்மீக பற்று இருக்கணும், மன சுற்றி இருக்கணும். சும்மா ஒரு விளையாட்டுக்கெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா ருத்ராட்சம்ங்கிறது சிவனுடைய அடையாளம். சிவன்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம், அவர் தவத்தில் இருக்கிறவர். சரியா? அதனால தான் வந்து சிவனை கும்பிடுறது வந்து ரொம்ப எச்சரிக்கையாக கும்பிடணும். ஓகே நேயர்களே, அதுக்குள்ளே போக வேண்டாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க, குரு பகவானை கும்பிடுங்க, நவக்கிரகங்களுக்கு இருக்கிற குரு பகவானை கும்பிடுங்க. தட்சிணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு. இதனை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சிவன் கோயிலில் தென்முகமாக இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது, சரியா, பிரகாரம் சுற்றி வரும்போது தென்முகமாக இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி. நவக்கிரகங்கள் சன்னிதியில் வடக்கு பக்கமாக இருக்கிறவர் குரு பகவான். யாரை வேணாலும் வழங்கலாம். நீங்கள் சர்க்கரை என்னது ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புஸ்தகம் வழங்கலாம். அதே மாதிரி தெய்வங்களுடைய தட்சிணாமூர்த்திக்கோ குரு பகவானுக்கோ அபிஷேகத்துக்கு நெய், தேன் இதெல்லாம் கொடுக்கலாம். அதே குருக்கு வந்து புஷ்பராக கல்லை போட்டுக்கலாம். அந்த ராசிக்கல் போடுறது வந்து நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஜனன ஜாதகத்தில் குரு நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராசிக்கல்லை வேணால் போட்டுக்கலாம். புஷ்பராக கல்லை வந்து போட்டுக்கலாம். தங்கத்தால் செஞ்ச மோதிரத்தில் போட்டுக்கலாம். சரியா? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. மோதிரம் போட்டுக்கிறது, கல் போடுறதுலாம் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வராது. பட் வந்து ருத்ராட்சம், சில மாலைகள் போடுறது வந்து ஆத்ம சுத்தி இருக்கணும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ இதோட நிறைய பண்ணுறேன். குரு பகவானை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இது பகுதி 2 பார்ட் 2. இந்த பார்ட் 2 வந்து இதோட நிறைய பண்ணிக்கிறேன். இதே வந்து 32 நிமிஷம் ஆகிப்போச்சு. குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதாக அறிஞ்சதாக சொல்லியிருக்கிறேன். இது போக நிறையா இருக்குது. எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். வாட்ஸ்அப் நம்பர் இதில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய நேரில் தனுசு ராசிலேருந்து அணுகுறாங்க, பார்த்து கொடுக்குறேன். இந்த சலுகை எப்போயுமே உங்களுக்கு உண்டு. எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். குரு திருவருளாக கிடைக்கட்டும். குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு காலமாக அமையட்டும். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.